இவ்வளோ தடியான புக்கை ஒரு நாளில் ரீட் பண்ண முடியுமா? ஒரு மணி நேரத்தில் 1000 பேஜ் ரீட் பண்ண முடியுமாங்க? நான் சொல்கிற கதையை கேளுங்க. மனுஷனோட மனசுக்கு இந்த சக்தி இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. முன்னாடி ஒரு காலத்தில் கொல்கத்தாவில் விவேகானந்தர் ஒரு லைப்ரரியில் போயிட்டு புக் எடுக்கிறாரு. இதை மாதிரி தடியாக நிறைய புக்ஸ் எடுத்துகிட்டு போகிறாரு. 2 நாள்லேயே மனுஷன் ரிட்டர்ன் பண்ணிடுறாரு. லைப்ரரியனுக்கு ஒரே ஆச்சரியம், என்ன 2 நாளில் அந்த புக்கை படிச்சிருப்பாரா? அதுக்கு வாய்ப்பே இல்லையே. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரிட்டர்ன் பண்ண புக்கிலேயே ஒரு புக்கில் ரேண்டமாக ஒரு பேஜை லைப்ரரியை ஓப்பன் பண்ணி அவர்கிட்ட கொஸ்டின் கேட்குறாரு, இந்த பேஜில் என்ன இருக்குது அப்படின்ட்டு. விவேகானந்தர் சொன்ன பதிலை பார்த்து அவருக்கு ஒரே ஆச்சரியம், எப்படி இது சாத்தியம்? இந்த மனுஷன் இந்த புக்கை ரீட் பண்ண மாதிரி தெரியலையே, அப்படியே உறிஞ்சு ஒவ்வொரு கண்டென்ட்டையும் குடிச்ச மாதிரிலாம் இருக்குது அப்படின்ட்டு விவேகானந்தரை ஆச்சரியமாக பார்க்குறாரு. ஆனால் அது அதிசயம் கிடையாது. இது நம்ம மனதோட இயல்பு தான். நம்ம மறந்து போன நம்ம மனசோட ஒரு பவர். ஓகேங்களா? விவேகானந்தர் சொல்கிறாரு, ஆர்டினரி மைண்டுக்கும் எக்ஸ்ட்ராடினரி மைண்டுக்கும் உள்ள ஒரே டிஃப்ரென்ஸ் கவனம், ஃபோக்கஸ். ஓகேங்களா? ஸோ விவேகானந்தருக்கு ரீடிங் அப்படின்றது ஜஸ்ட் ரீட் பண்ணிட்டு பேஜ் டர்ன் பண்ணுறது கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் எண்ணம், காட்சி, மூச்சு, இது 3ஐயும் ஒரு லேசர் போல இணைக்கிறது தான் அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு புக்கை ரீட் பண்ணுற விஷயம். ஸ்பீட் ரீடிங் கிடையாது, அது சைலண்ட் மைண்ட் ரீடிங். சைலண்ட் மைண்ட் ரீடிங் அப்படின்னு சொல்லும்போது மனசுக்குள்ள எந்த சத்தமும் இருக்காது. மனசு நிசப்தமாக அமைதியாக இருக்கும். அதே நேரம் எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இருக்காது. அமைதியோட உச்சத்தில் இருக்கும்போது நம்ம மனசு அதை யாராலையும் தடுக்க முடியாது, அவ்வளோ சக்தி வாய்ந்ததாக இருக்கும். இது ஆன்மீகம் இல்லைங்க, இது நியூரோ சயின்ஸு. உங்கள் கவனம் 100% ஒன்று சேரும்போது உங்கள் மெமரி பவர் பல மடங்காக இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ விவேகானந்தரோட திறமை அப்படின்றது அதிசயம் கிடையாது, அது ஒரு அமைதியுடைய சக்தி. விவேகானந்தர் இதை எப்படி சாத்தியப்படுத்தினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டெக்னிக் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு மன சுத்தம், செகண்டு உடல் அமைதி, 3வது உணர்ச்சி அமைதி. மன சுத்தம் அப்படின்றப்போ அவர் ஒரு யோகி. அவர் எப்போவுமே பாசிட்டிவான விஷயங்களை தான் நினைப்பார். தேவையில்லாமல் மனசை அலைபாய விட மாட்டார். அவருக்கு அது ரொம்ப ஈஸியான விஷயம். உடல் அமைதி அப்படின்றப்போ படிக்க உட்காரும்போது உங்கள் உடல் அங்கங்கே அசைஞ்சிட்டு இருந்தா உங்களுக்கு ஈஸியாக கவன சிதறல், அதாவது டிஸ்ட்ராக்ஷன் ஏற்படும். அதனால ஒரே பொசிஷன்லேயே உட்காந்து படிக்கிறதுக்கு பார்ப்பாரு. விவேகானந்தர் பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடி படித்த ஒரு விஷயம், அவர் மெடிடேஷன் பண்ணும்போது அவர் மேலே பாம்பு ஊந்துட்டு போனதாகவும், ஆனால் அவர் அதுக்கு எந்த ரியாக்ஷனுமே பண்ணலை. அவருடைய தியானம் கலையவே இல்லை. அந்த அளவுக்கு அவர் மெடிடேஷனில் ரொம்ப ஆழமாக இன்வால்வ் ஆகியிருப்பாருன்னு நான் படிச்சிருக்கேன். அதனால் அவருக்கு அது ரொம்ப சாத்தியம். 3வது உணர்ச்சி அமைதி. உணர்ச்சி அமைதி டெய்லி மெடிடேஷன் பண்ணுறது மூலமாக அவர் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு. ஓகே, ஒரு யோகிக்கு இதெல்லாம் சாத்தியம். ஏங்க, நம்மளை மாதிரி சாதாரண மனுஷனுக்கு இதெல்லாம் சாத்தியமா? இதை எப்படி நம்ம அச்சீவ் பண்ணுறது? கண்டிப்பாக முடியுங்க. படிக்கிறதுக்கு முன்னாடி புக்கை எடுத்துட்டு ஒரு 30 செகண்ட் ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணுங்க. மூச்சை ஆழமாக உள்ளே இழுத்து மூச்சை வெளியே விடுங்க. மூச்சு உள்ளே இழுக்கும்போது வயறு வெளியே வரணும், மூச்சு வெளியே விடும்போது காற்றெல்லாம் வெளியே போயிடுது இல்லையா, வயறு உள்ளே போகணும். ஸோ இந்த ரித்தமிக்கை ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? செகண்டு, நீங்கள் படிக்கிறீங்க இல்லையா, அதை அப்படியே ஒரு காட்சிப்படுத்துங்க. விஷுவலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் படிக்கிற ஒவ்வொன்றும் உங்கள் முன்னாடி நம்ம டிவியில் இமேஜஸ் பார்ப்போம் இல்லையா, அதை மாதிரி போகும். இந்த விஷயந்தான் பசங்க பார்க்குற மூவியை மறக்காமல் இருக்கிறதுக்கும் படிக்கிற புக்கை ஈஸியாக மறக்கிறதுக்கும் காரணம், விஷுவலைசேஷன். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சிம்பிளான ஸ்டோரி புக்கெல்லாம் படிக்கும்போது இல்லை ஒருத்தங்க ஸ்டோரி சொல்லும்போது அதை நம்ம விஷுவலைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால தான் நம்மளால் அதெல்லாம் மறக்காமல் இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி உங்கள் புக்கில் இருக்கிற கண்டென்ட்டுக்கும் விஷுவலைசேஷன் பண்ணுங்கள். 3rd ஸ்டெப் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் என்ன படிச்சீங்க அப்படின்றத ரீகால் பண்ணுங்கள். உங்களை நீங்களே கொஸ்டின் கேளுங்க. நீங்கள் விஷுவலைஸ் பண்ணதையும் கனெக்ட் பண்ணி வேர்டிங்ஸாக அதை எடுத்துகிட்டு அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிங்க. இது 3ஐயும் நீங்கள் பண்ணுனா ஒரு வாரத்திலே உங்களுடைய கவனம் அபாரமாக இம்ப்ரூவ் ஆகும், மெமரி பவர் ரொம்ப அதிகமாகும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏங்க, இந்த வீடியோ ஒருவேளை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட தேவைப்படலாம். தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.